ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தூதுவளையோட நன்மை தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ண போகிறது யாருன்னா ஜான் ரிவ்யூஸ் ஆன்லைன். ஃபஸ்ட்டு நம்ம தூதுவளையோட நன்மையை பற்றி பார்த்துக்கலாம். இது சளி, இருமல், தலைபாரம், நீர்க்கோவை போன்ற தொந்தரவுகளுக்கு சிறந்த மருந்தாக இருக்குது. இந்த தூதுவளை பசி உணர்வை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தூதுவளை ஆண்மை குறைபாடுகளை நீக்க வல்லதாகவும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்க வல்லதாகவும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதாகவும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். தூதுவளை கஷாயத்தோட 1 கிராம் திப்பிலி பொடியை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நெஞ்சில் இருக்கிற சளி, காய்ச்சல் போன்றவை குணமடையுங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தாக்கா, அதிகமாக சாப்பிட்றப்போ மலச்சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதை தவிர்க்க பால் இல்லைன்னா நெய் கூட சேர்த்து அதை சாப்பிட்னு வரலாங்க. இந்த தூதுவளை பூக்களையும் மொட்டுகளையும் பறித்து கழுவி சுத்தம் செஞ்சு பனங்கற்கண்டுகளோடு சேர்த்து கொதிக்க வச்சு ஆற வைத்து அதனை காய்ச்சிய பாலுடன் சேர்த்து குடித்து வர பெண்களுக்கு மிகவும் நல்லது. கர்ப்பப்பை புற்றுநோய் முதலான எந்த வகை புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கும் சக்தி இந்த பூக்களுக்கு உண்டுங்க. தூதுவளை கீரை, வேறு, காய் இதனவே வற்றல் மற்றும் ஊறுகாய் செஞ்சு 40 நாள் சாப்பிட்டு வர கண்ணெரிச்சல், கண் நோய் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. தூதுவளை இலையவை குடிநீராக செஞ்சு சாப்பிட்னு வந்தோம்னா இரைப்பை நோயும் இருமலும் வராதுங்க. தூதுவளையோட மிளகு சேர்த்து கஷாயம் வைத்து குடித்து வர வறட்டு இருமல் குறையுங்க. தூதுவளை பழத்தை வத்தலாக காய வச்சு வதக்கி சாப்பிட்டு வந்தோம்னா கண் குறைபாடுகள் நீங்குங்க. தூதுவளையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்பையும் பல்லையும் பலப்படுத்துங்க. அதனால் தூதுவளை கீரையோட பருப்பு மற்றும் நெய் சேர்த்து சமைத்து 48 நாட்கள் சாப்பிட்டு வர எலும்பும் பற்களும் பலப்படுங்க. தூதுவளையை நன்கு அரைச்சி அடை போல் செஞ்சு சாப்பிட்டு வர தலையில் உள்ள கபம் குறையும். காது மந்தம், இருமல், நமைச்சல், பெருவயிறு மந்தம் போன்றவற்றிற்கும் தூதுவளை கீரை சிறந்த மருந்தாக இருக்குதுங்க. மூக்கில் நீர் வடிதல், வாயில் அதிக நீர் சுரப்பு, பல் ஈறுகளில் நீர் சுரத்தல், சூளை நீர் போன்றவற்றிற்கும் தூதுவளை கீரை சிறந்த மருந்தாக இருக்கும்.